ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு முரளிஸ் vlog. இன்னைக்கு மாதவரம் பக்கத்தில் இருக்கிற மாத்தூர்ன்ற ஏரியாவுக்கு தான் வந்திருக்கோம். இது மில்க் ஒயிட் வேல் டைல். மில்க் ஒயிட்டுங்களா இது? ஆமா, மில்க் ஒயிட் வேல் டைல் கோழி இது. ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. நீங்க நிறைய குவாண்டிட்டி வாங்குனீங்கன்னா உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி பிரைஸ் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணி தருவாங்க. இந்த கோயில் ஆக்சுவலா ஜாப்பனீஸ் கோயா இல்ல இது நம்ம ஓன் பிரீட்? இது இந்தியன் ஜாப்பனீஸ்ங்க. இப்போ நிறைய பேர் கோழி பேட்டர்னோட வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இவங்க கையில நீங்க ரீச் அவுட் பண்ணலாம். எல்லாமே இது வந்து பேன் டைல் தான். 3 டைல் இருக்கும். 3 டைல் வருமே அதா? ஓகே. சோ இதெல்லாம் என்ன ஃபிஷ் வெரைட்டி ப்ரோ? இது கோய் வெரைட்டி தாங்க. இது வந்து பிளாக் கோய். பிளாக் கோயிங்களா? ஓகே. கலரைசேஷன் நல்லா இருக்கு ப்ரோ. இது என்ன மாதிரி கலர்ஸ் ப்ரோ இதெல்லாம்? ப்ளூ, yellow, brown. ரொம்ப நாளாகவே வந்து ஒரு லோ ப்ரைஸில் நல்ல குவாலிட்டியான ஃபிஷஸ் கிடைக்கிற ஒரு ஃபார்ம் தேடிட்டு இருந்தேன். அந்த ஃபார்ம் தான் இது. ஃபார்ம் நேம் வந்து அருண் அக்வா ஃபார்ம். இந்த ஃபார்முக்குள்ளே எந்தெந்த ஃபிஷ் சேல் பண்ணுறாங்கன்ட்டு உள்ளே போய் பார்க்க போகிறோம். அதோட ப்ரைஸ் டீட்டெயில் உங்களுக்கு கேட்டு சொல்கிறேன். ஃபுல்லாக வீடியோ பாருங்கள். உள்ளே போகலாம் வாங்க. ஃபார்முல வந்தாச்சு. ஃபார்மோட ஓனர் பக்கத்துலேயே இருக்காரு. இந்த ஃபார்ம் பற்றி கேட்டு உங்கள் பேர் சொல்லுங்க ப்ரோ. எவ்வளோ வருஷமா இந்த ஃபார்ம் ரன் பண்ணுறீங்க? இந்த ஃபார்ம் இங்கே ஒரு 20 வருஷமா இருக்கு ப்ரோ. 20 வருஷமா இருக்கா? என் நேம் அருண். அருண்ங்களா? ஓகே. உங்கள் நேம்லேயே ஃபார்ம் வச்சுருக்கீங்க? ஆமாம் ப்ரோ. ஓகே. 20 வருஷம் சொல்கிறீங்க. நீங்கள் எப்படி இந்தியா ஃபுல்லாக சப்ளை பண்ணீங்களா ஒன்லி தமிழ்நாடு? இந்தியா ஃபுல்லாக சப்ளை பண்ணுறோம். ஓகே. நான் மெயினாக இங்கே வந்ததுக்கு காரணம் உங்கள் ஃபார்மில் வந்து ஃபிஷ் ரேட் கம்மியாக இருக்கும், அதே நேரத்தில் குவாலிட்டியாக இருக்கும் நிறைய கேள்விப்பட்டு தான் வந்தேன். என்னென்ன ஃபிஷ்ஷு எதை மெயினாக ஃபோக்கஸ் பண்ணி பண்ணிட்டுருக்கீங்கன்னு சொன்னீங்கன்னா எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபிஷ்ஷு மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கோல்டு, கோய், மாலி, ஓகே, இந்த ஐட்டம் தான் வந்து மோஸ்ட்டாக நாங்கள் இது பண்ணுறோம். ஓகே. எப்போவுமே இது நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்கும். கொளத்தூரில் முக்கால்வாசி கடையில் உங்களோட ஸ்டாக்ஸ் இருக்கும். நம்ம சப்ளைவும் பண்ணிட்டு இருக்கோம். கொளத்தூர் ஷாப்புக்கு எல்லாத்துக்குமே சப்ளை பண்ணுறோம். ஓகே. ஸோ என்னென்ன ப்ரைஸில் சேல் பண்ணுறீங்கன்றத நம்ம வியூஸ் சொன்னீங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, போய் பார்த்துடலாங்களா? ஓகே. ஸோ வாங்க. மொதல் தொட்டிக்கு வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா இது கோய் ஃபிஷ் ப்ரோ? ஆமாம் ப்ரோ, இது கோய். இதில் எல்லா ஐட்டமும் மிக்ஸ் ஆகிருக்கும். ஓ, எல்லாமே மிக்ஸ் ஆகிருக்கும். ஆமாம், எல்லா ஐட்டமும் மிக்ஸ் ஆகிருக்கும். ஓ பா, எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஸ்விம் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து நீங்களே ஓன் ப்ரீட் பண்ணி சேல் பண்ணுறீங்களா ப்ரோ? ஆமாம் ப்ரோ. இந்த விஷயம் நாங்கள் ப்ரீடும் பண்ணுறோம், ப்ளஸ் நாங்களே வந்து க்ரோத் பண்ணி சேல் பண்ணுறோம். ஓகே. எல்லாமே நல்ல ஆக்டிவாக இருக்குது, சரியான குவாலிட்டியில் இருக்குது. மிக்சட் கோய் இது. இதில் பார்த்தீங்கன்னா இது மில்க் ஒயிட் வேல் டைல். மில்க் ஒயிட்டுங்களா இது? ஆமாம், மில்க் ஒயிட் வேல் டைல் கோய் இது. ஸோ இப்போ கோழி கேட்டால் நம்ம எல்லாமே மிக்ஸ்டாக தான் வரும்ல ப்ரோ? மிக்ஸ்டாகவும் வரும். இப்போ சில நேரத்தில் வந்து வெரைட்டிஸ் தனித்தனியாகவும் எடுத்து வருவோம். சில பேர் வந்து மிக்ஸ்டாக கேட்குறாங்களா இல்லை ஒரே வெரைட்டி? நார்மல் வேல் டைல் இது. நார்மல் வேல் டைலுங்களா? ஆமாம். இது நார்மலாக எவ்வளோ பெரிய சைஸ் வளரும்? இது வந்து 2 feet வரைக்கும் வரலானுங்க. க்ரோத் வந்து நம்ம வளர்க்குறத பொறுத்து தான். நம்ம எந்த சைஸ் வரைக்கும் எவ்வளோ நாள் மெயின்டைன் பண்ணி வச்சுருக்கோமோ அந்த சைஸ் வரைக்கும். ஓகே ஓகே. ஸோ க்ரோத் வந்து நம்ம எவ்வளோ சைஸ் தொட்டி வைக்கிறோமோ இல்லை பாண்ட் சைஸ் கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி வளரும். நம்ம மெயின்டைன் பண்ணி வளர்க்குறத பொறுத்து. ஓகே. இதோட ஹோல்சேல் ப்ரைஸ் அண்ட் ரீட்டைல் ப்ரைஸ் சொல்லுங்கள். இது ஹோல்சேல் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10 rupeesங்க. இது சிங்கிள் பீஸ் வந்து 10 rupees. ஆமாம். இப்போ ரீட்டைல் வந்து நாங்கள் 15, 20 கொடுக்குறோம். ஃபிஷ்ஷுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் ப்ரைஸ் சொல்லுவோம். ஸோ நிறைய கேட்டால் கூட அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸ் கம்மி பண்ணி இது பண்ணலாம். ஸோ இந்த சைஸ் வந்து நம்ம கையில் வந்து ரீட்டைலில் வந்து 10 rupees கொடுக்குறீங்க. ஹோல்சேலில் 10 rupees, ரீட்டைலில் வந்து 20 rupees வரைக்கும் கொடுக்குறோம். சைஸுக்கு ஏற்ற மாதிரி. சரி, ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நிறைய இந்த மாதிரி தொட்டி வச்சுருக்காங்க. இந்த தொட்டிலெல்லாம் ஒவ்வொரு தொட்டிலையும் ஒவ்வொரு ஃபிஷ்ஷஸ் இருக்கும். இதுலேயும் பார்த்தீங்கன்னா கோய் தான் வச்சுருக்கீங்களா ப்ரோ? இது அதோட கொஞ்சம் சின்ன சைஸ். ஸ்மால் சைஸுங்களா? அதே சேம் கலர் தான், ஆனால் சைஸ் வந்து அதோட கொஞ்சம் சின்னது இது. ஓகே ஓகே. ஸோ பயங்கர ஆக்டிவாக இருக்கும். இவங்களாம் ஃபீடு வந்து ஒரு நாளைக்கு 1 time தான் எடுக்கிறாங்களா இல்லை எப்படி ப்ரோ? ஆமாம், டெய்லி 1 time தாங்க கொடுப்போம். மோஸ்ட்டாக வந்து ஃபிஷ் வந்து சீக்கிரமாகவே சேல் பண்ணிவிடுவோம். நம்ம பாண்ட்லேருந்து வந்த உடனே நம்ம சீக்கிரமாக சேல் பண்ணுறது தான். 3 daysல 2 daysலேயே கூட ஃபிஷ் எல்லாம் போயிடும். ஸோ இதெல்லாம் பார்த்தோன்னா நம்ம ஃபஸ்ட்டு பார்த்ததை விட ஓரளவு கம்மியாக இருக்குது. இதெல்லாம் ரீட்டைலில் எவ்வளோ ப்ரோ கொடுக்குறீங்க? ஹோல்சேல் அண்ட் ரீட்டைலில்? இது ஹோல்சேலில் வந்து 5 rupees சைஸ் ப்ரோ. இது ஹோல்சேலில் 5 rupees தானுங்களா? ஆமாம். ஓகே. 5 rupees சைஸ் இது. ரீட்டைல்னா 10 rupees அந்த ரேஞ்சு நாங்கள் கொடுப்போம். ஓகே. இப்போ நிறைய பேர் வந்து ரீட்டைலில் கேட்குறீங்க. ரீட்டைலில் பார்த்தீங்கன்னா இது 10 rupees கொடுக்குறாங்க. நீங்கள் நிறைய குவான்டிட்டி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸ் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணி தருவாங்க. சரிங்களா? ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஹோல்சேலில் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து செம லாபம் இருக்குங்க. ஏன்னா ஒரு பீஸ் வந்து 5 ரூபா தான் விற்கிறாங்க. இந்த பீஸ்லாம் நம்ம மார்க்கெட்லாம் போனாவே உங்களுக்கு அதிகமாக தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா அதோட பெரிய சைஸா ப்ரோ? ஆமாம், இது அதோட பெரிய சைஸ். இது மோஸ்ட்டாக காலி ஆகிடுச்சு. இப்போ பேலன்ஸ் ரிமைனிங் ஃபிஷ் தான். இது கொஞ்சம் பீஸாக இருக்குது. இதெல்லாம் பேட்டர்ன் செம்மையாக வர ஆரம்பிச்சிச்சு. இதெல்லாம் பாருங்களேன், ஆரஞ்சு கலரில் பயங்கரமாக இருக்குது இந்த பேட்டர்னு.
ரெட் அண்ட் ஒயிட் ட்ரை கோழி இது வேல் டைல் கொஞ்சம் பிக் சைஸ். இந்த கோயிலாம் ஆக்சுவலா ஜாப்பனீஸ் கோயா இல்ல இது நம்ம இது own ஜாப்பனீஸ், breed ஆ? இது இந்தியன் ஜாப்பனீஸ்ங்க. இது நம்ம ப்ரீட் பண்றது. ஃபுல் ஜாப்பனீஸ்னு சொல்ல முடியாது. ஓகே, இப்போ நிறைய பேர் வந்து கோழி வளர்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. அவங்களுக்கு நீங்க என்ன ஒரு சஜஷன் சொல்லுவீங்க? ஏன்னா வீட்டில் தொட்டி வச்சிருப்பாங்க, ஆனா கோழி வளர்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. தொட்டி பிக் சைஸா இருந்தா ஓகேங்க, கோழி வளர்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இதுவா இருக்கும். நல்லா இருக்கும். ஓகே, டேங்க் பெருசா இருந்தா தான் கோழி வந்து growth ஆகிறதுக்கு. அட்லீஸ்ட் ஒரு 4 feet ஆச்சும் இருக்கணும் ஆமா. மினிமம். ஆமாங்க. ஸோ இந்த பீஸ்லாம் எவ்வளோ ப்ரோ சொன்னீங்க நீங்க இதெல்லாம் 50 50 rupees. 50 rupees பிக் சைஸ். ஸோ சைஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ பெரிய சைஸ். இது வந்து 50 rupees தான். இது வந்து ஹோல்சேல் ப்ரைஸா ப்ரோ? ஆமா, ஹோல்சேல் பிரைஸ்ங்க. ரீட்டைல்னா 100 rupees கூட கொடுக்கலாம். இது 100 rupeesக்கே கிடைக்குது ரீட்டைல். ஆமா. ஸோ நிறைய பேர் கோழி பேட்டர்னோட வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இவங்க கையில் நீங்கள் ரீச் அவுட் பண்ணலாம். ரீட்டைல்லே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100 rupees தான் இது. ஸோ இந்த சைஸ் இது ஆல்மோஸ்ட் ஒரு 8 inch இருக்குமா ப்ரோ? ஆமாங்க, 8 inch 8 inch இருக்கும். 7 to 8 inch. 7 to 8 inch. ஓகே. ஸோ மக்களே, நீங்கள் அவளோட எதிர்பார்த்த கோல்டு ஃபிஷ், நிறைய பேர் கோல்டு ஃபிஷ் லவர்ஸ்லாம் இருப்பீங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ குவாலிட்டியாக நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. இதெல்லாம் எவ்வளோ ப்ரோ பீசஸ்ஸு? இதெல்லாம் 5 rupees ப்ரோ பீஸு. ஸ்மால் கோல்டு. ஆஹா, எல்லாமே இது வந்து பேன் டைல் தான். 3 டைல் இருக்கும். 3 tail வருமே அதான்? ஓகே. 3 டைல் கோல்டு இது எல்லாமே. இதில் மேலு ஃபீமேல் எல்லாம் மிக்ஸ்டாக தான் இருக்கும். ஆமா, எல்லாமே மிக்ஸ்டாக தாங்க இருக்கும். நார்மலாக இந்த கோல்டோட லைஃப் ஸ்பேன்லாம் எவ்வளோ ப்ரோ? நம்ம மெயின்டைன் பண்ணி வளர்க்குறத பொறுத்து தாங்க. நம்ம மெயின்டெனன்ஸ் கரெக்டாக இருந்தால் அது நம்ம இருக்கிற வரைக்கும் ஒரு 5 years கூட வரும். ஆமாங்க. இல்லைனா ஒரு 1 year 6 monthல கூட நம்ம ஒழுங்கா மெயின்டைன் பண்ணலன்னா 2 month 3 monthல கூட டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்பு. சரி, இவங்கலாம் வந்து நிறைய ஃபீட் எடுக்கிற டைப் தானே? இவங்கலாம் நீங்க எப்படி மெயின்டைன் இது பண்ணுவீங்க? நிறையலாம் ஃபீட் எடுக்காதுங்க. எடுக்காது. டெய்லி ஒன்ஸ் நம்ம ஃபீட் போட்டால் போதும், அவ்வளோதான். கொஞ்சம் கொஞ்சம் தான் ஃபிஷ்ஷுக்கு ஃபீட் பண்ணணும். ஓகே. ஸோ இது அதோட சின்ன சைஸுங்களா? ஆமாங்க, அதே சேம் சைஸ் தான். இதில் கொஞ்சம் ஆனால் சின்னது நிறையா இருக்கும். சின்னது நிறைய இருக்கும். ஓகே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஜீப்ரா இருக்கு. பாருங்க எப்படி போதுங்க எல்லாம் பிளான்ட் டேங்கில் விட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும். ஜீப்ராவா இது கலர் விடோவா ப்ரோ? கலர் விடோ. இதில் பார்க்கறது ஜீப்ரா மாதிரி இருக்கு, ஆனால் உள்ள கலர் விடோங்க. இது ஜீப்ரா கிடையாது. நல்லா குஞ்சு பார்த்தா தெரியும். ரோசி பார்பி. இங்கே பாருங்க, இதெல்லாம் வந்து கலர் விடோ. ப்ரோ இதில் வந்து நீங்கள் சிங்கிள் கலர் வச்சிருக்கீங்களா மல்டிபிள் கலர்? இது வந்து ரோசிங்க, ரோசி பார்பி. ரோசி பாபுங்களா? இது வந்து ஃபிஷ்ஷு, இந்த கோல்டு ஃபிஷ்ஷு அந்த மாதிரி டைப் ஆஃப் ஃபிஷ்ஷுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா எதனா பூச்சி ஆங்கர்லாம் இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல. ஆமாம். டைகரு, ரோசி இந்த ஃபிஷ்ஷெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஆங்கர் இதெல்லாம் வந்து சாப்பிட்ரும். அந்த டேங்க்கில் நம்ம இந்த ஃபிஷ் ஒரு 4-5 ஃபிஷ் போட்டு வச்சுருந்தா போதும். ஓகே. மீன் வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். பூச்சி எதுவும் பிடிக்காது. பூச்சி பிடிக்காது இதில். ஆமாம், டாக்டர் மாரி தான் இது ஃபிஷ்ஷுக்கு. ஃபிஷ் டாக்டர். ஆமாம். வெளியில் மெடிசன் வாங்கி போகிறதுக்கு பதிலாக இது ஒரு 4-5 பேர் வந்து டேங்க்கில் விட்டாவே நல்லா இருக்கும்ல? ஆமாங்க. இதெல்லாம் எவ்வளோ ப்ரோ வருது பேர்? இதெல்லாம் வந்து 5 ரூபா. அந்த ரேட் நாங்கள் ரீட்டைல் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 10 ரூபா. ஹோல்சேலில் வந்து 3 ரூபா 5 ரூபா. 3 ரூபா 5 ரூபா ஏற்ற மாதிரி. ஓகே, சூப்பர். ஸோ இதெல்லாம் என்ன ஃபிஷ் வெரைட்டி ப்ரோ? இது கோய் வெரைட்டி தாங்க. இது வந்து பிளாக் கோய். பிளாக் கோயிங்களா? ஓகே. இது இப்போதான் புதுசாக மார்க்கெட்டுக்கு வருது, ரொம்ப நாளாவே இருக்கு? இல்லை, இது ரொம்ப நாளாவே இருக்குங்க. ஓகே ஓகே. இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா சைஸு வேறு சைஸ் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நார்மல் கோயோட விடலாமா இது வந்து? ஆமாங்க, இது கோய் வெரைட்டி தான். இது கோய் கூட நம்ம இது பண்ணலாம். இது ஆக்சுவல் கோய் தான் இது இல்லை? ஆமாம். ஸோ இதெல்லாம் என்ன ப்ரோ ஹோல்சேல் ப்ரைஸ்? இது வந்து 20, 30, 40 சைஸுக்கு ஏற்ற மாதிரி ரேட் வருங்க. ஓகே. ஹோல்சேல்லேருந்து 20 ஸ்டார்ட் ஆகுது. ஆமாங்க, ஸ்டார்டிங் 20லேருந்து இருக்குது. ரீட்டைல்னா ப்ரோ? ரீட்டைல்னா 30, 40, 50. ஓகே. இது இந்த கோயிலே கொஞ்சம் எக்ஸோட்டிக் வெரைட்டிங்களா இது? ஆமாம், கோயிலே ஒரு இம்போர்ட்டட் மாரி இது. ஓமே பார்த்து வாங்க. எப்படியெல்லாம் தாண்டி வரோம் பார்த்தீங்களா? உங்களுக்காக தான் இதெல்லாம் ஏறி வர்றது. ஆனால் இவங்க எப்படி இதை மேனேஜ் பண்ணுறாங்கன்றது தான் நம்மளுக்கு கொஸ்டினாக இருக்குது. இது மேலே ஏறி வந்து இதை வந்து க்ளீன் பண்ணணும், ஃபுட்டு போடணும். அப்படியே அள்ளிட்டு வராரு பாருங்க. கோல்ட் ஃபிஷ்லேயே வந்து பிக் சைஸ் டாப் குவாலிட்டி கலரேஷனோட வச்சிருக்காங்க. இது பிக் சைஸ் ஜம்போ சைஸா ப்ரோ? ஆமாம் ப்ரோ, இதெல்லாம் நல்ல ஜம்போ சைஸ். நல்ல இதோட பிக் சைஸும் இருக்கு. கோல்டு வந்து நல்லா இன்னும் growth ஆகிறதும் இருக்கு. ஓகே. இதெல்லாம் நாங்கள் 50 rupees தரோம் ப்ரோ. 50. ஆமாம், 50. ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து 15லேருந்து இருக்கு, 15லேருந்து இருக்கு. ஓகே. இதெல்லாம் வந்து நீங்கள் சொல்கிறது ஹோல்சேல் ப்ரைஸ் தானே? ஆமாம் ப்ரோ. ஓகே. இது வந்து ரீட்டைலில் நீங்கள் எவ்வளோ கொடுப்பீங்க? ரீட்டைலில் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 10 ரூபா 20 ரூபா சேர்த்து வச்சு கொடுப்போம் ப்ரோ கஸ்டமருக்கு. அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ மக்களே இன்னொன்று சொல்லிடுறேன், இன்னைக்கு சொல்கிற ப்ரைஸு நாளைக்கும் ஒரு ஃபிஷ் ஏன்னா ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். ஒரே மாதம் கழிச்சு கேட்டிங்கன்னா இந்த ப்ரைஸ் இருக்குமான்னு தெரியாது. அப்போ நீங்கள் என்கொயரி பண்ணி கேளுங்க. வீக்லி ஸ்டாக் வந்து அப்டேட் ஆகிட்டே தான் வந்துட்டே இருக்கும். வேறு ஸ்டாக் வந்துட்டே இருக்கும். ஒரே ஸ்டாக் நம்ம கிட்ட எப்பவுமே இருக்காது. ஓகே.
ஆக்சுவலாக இது ஒராண்டா கோல்டு மாதிரியே நல்ல பல்ஜியா சைஸ் ஆமாம் பிக்காக இருக்கும் இருக்குல்ல. விடோலாம் காலி ஆயிடுச்சுங்க. விடோலாம் விடோ காலி, ஏஞ்சல் காலி. இதெல்லாம் சேலுக்கு வச்சிருக்கீங்க? இப்போ இது பேக்கிங் இதான் மும்பைக்கு பேக் பண்ண போகிறோம். ஓ ஓகே. ஸோ மக்களே இப்போ நீங்கள் பார்க்க போகிறது கோராமி. அதுவும் வந்து இவங்க பல்காக சேல் பண்ணிட்டு இருக்காங்க. அது என்ன ப்ரைஸில் விற்கிறாங்கன்னு அதையும் கேட்டுப்போம். 3 கலர் இருக்குங்க இதில் மிக்சிங்காக. கோரா ஓகே. கலரைசேஷனும் நல்லா இருக்கு ப்ரோ. இது என்ன மாதிரி கலர்ஸ் ப்ரோ? இதெல்லாம் ப்ளூ, அப்புறம் எல்லோ, ப்ரௌன் அந்த கலர். ஓகே ஓகே. இதெல்லாம் நியான். ஆமாம், நியான் ப்ளூ தான். நியான் ப்ளூ கரெக்ட்டுங்களா? ஓகே. இதெல்லாம் என்ன ப்ரைஸில் சேல் பண்ணிட்டு இருக்கீங்க? இதெல்லாம் 5 rupeesங்க. இதெல்லாம் சரியான கலரில் இருக்குது இல்லை? ஆமாங்க, பயங்கர கலர். இதெல்லாம் பாருங்கள் பயங்கர கலரில் இருக்குது. இதெல்லாம் 5 rupees ரீட்டைல், ஹோல்சேல் 5 rupeesங்க. ரீட்டைல் எவ்வளோ ப்ரோ வருது? ரீட்டைலில் ஒரு 2 rupees எக்ஸ்ட்ரா வருங்க. அவ்வளோதான் பாருங்க. ரொம்பலாம் சொல்ல ஒரு 2 rupees தான் சொல்கிறாரு. நான் கூட ஏதோ ஒரு 20 ரூபா 30 ரூபா எக்ஸ்ட்ரா சொல்லுவார்னு நினச்சேன். இது பாருங்க செம்மையாக இருக்குது. இது குவாலிட்டி பாருங்க பயங்கரமாக இருக்குது. இதில் நீங்கள் பாண்டில் வச்சு ப்ரீட் பண்ணி இங்கே எடுத்துன்னு வந்து குவாரண்டைன் பண்ணி செல் பண்ணுறீங்களா ப்ரோ? மக்கள் நீங்கள் எதிர்பார்த்த மாலி தொட்டியானதான் தான் வந்து பேசிகிட்டு இருக்கோம். ஸோ இந்த தொட்டியில் எத்தனை மாலி ப்ரோ இருக்கும்? இதில் 10,000 இருக்குது ப்ரோ. 10,000ங்களா? ஆமாம் ப்ரோ. 10,000 மாலி இந்த ஒரு தொட்டியில் வச்சு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. இது பாருங்க இது எல்லாமே சேலுக்கு தான் என்ன ப்ரோ? ஆமாம் ப்ரோ, சேல் தான் எல்லாமே. ஸோ மாலி லவர்ஸ் நல்லாவே பாருங்க. சைஸ் எல்லா சைஸ்லையும் இருக்கும். இதெல்லாம் இப்போ எப்படி ப்ரோ இந்த வெயில்லாம் தாங்குது மாடியில் இருக்கிறதுனால? நீங்க அதுக்கேற்ற மாதிரி இந்த ஷேட் மாதிரி போட்டுறீங்களா? நம்ம இந்த சிமெண்ட் டேங்க்ல வந்து வெயில் போட்டாலும் ஒன்றும் ஆகாது ப்ரோ. ஓகே ஓகே. உள்ள கிளாஸ் டேங்க்லனா தான் வெயில்ல இருந்தா ஹீட் ஆயிடும் தண்ணி. இது வந்து அவ்வளோ சீக்கிரம் தண்ணி ஹீட் ஆகாது. டேங்க் பிக் சைஸ்ன்றதுனால உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக தான் இருக்கும். ஓகே. ஸோ இதில் மாலிலாம் என்ன ரேட்டு ப்ரோ சேல் பண்ணிட்டு இருக்கீங்க? மாலி ஹோல்சேல் ரேட் வந்து 3.5ங்க. 3.5ங்களா? ஆமாம். ஓ 3.5 ஹோல்சேல் ரேட்டு. ரீட்டைல் ரேட் வந்து 5 rupees. பிக் சைஸ்னா 10 rupees. ஸோ ரீட்டெயில்னா 5 rupees சொல்கிறாரு பாருங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பேரா வாங்கினா 10 ரூபா தான். பேர் வந்து உங்களுக்கு மேல் ஃபீமேல் எல்லாம் மிக்ஸ்டாக தான் கொடுப்பாரு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து பல்க் குவான்டிட்டியில் வாங்குற மாதிரி இருந்தால் நீங்கள் ஹோல்சேல் போய்க்கலாம். ஹோல்சேல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3.5 rupees சொல்கிறாரு. ஸோ எல்லாமே நல்ல குவாலிட்டியாக இருக்குது. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன தொட்டிலாம் வைக்காமல் ஒரு பெரிய சைஸில் தொட்டி வச்சு பயங்கரமாக குவாரண்டைன் பண்ணி தான் எல்லாருக்கும் சேல் பண்ணுறாங்க. ஸோ அது நீங்கள் பார்த்தாவே தெரியும். அந்த ரீசனுக்காக தான் நான் ஃபுல்லாக உங்களுக்கு காட்டினேன். நீங்கள் வேணால் பாருங்கள், சுற்றி பாருங்கள் எவ்வளோ தொட்டி வச்சுருக்காங்க பாருங்கள். இதில் எல்லாமே ஃபிஷ்ஷை போட்டு குவாரண்டைன் பண்ணி தான் உங்களுக்கு சேல் பண்ணுறாங்க. சும்மா அப்படியே எடுத்துன்னு வந்து பாண்ட்லேருந்து எடுத்துன்னு வந்து அப்படியே பேக் பண்ணிலாம் கொடுக்குறது கிடையாது. இதில் ஒரு வாரம் இருக்கும். ஒரு வாரம் கழிச்சு தான் உங்களுக்கு வந்து கைக்கே வரும். ஓகே ப்ரோ. ஸோ இவ்வளோ நேரம் வந்து எங்களுக்கு 1 by 1 காட்டினீங்க ப்ரோ. ரொம்ப தேங்க்ஸு. ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் யாருன்னா வந்து அவங்களை பார்த்து பண்ணி கொடுங்க. உங்கள்கிட்ட சில முக்கியமான கொஷின்ஸ் கேட்க வேண்டியது இருக்குது. உங்களை எப்படி ரீச் அவுட் பண்ணுறது? ரீச் அவுட் பண்ணி நான் உங்களுக்கு ஒரு ஆர்டர் புக்கிங் பண்ணால் எத்தனை நாள் எனக்கு டெலிவரி ஆகும்? இப்போ நீங்கள் இந்தியாவுக்குள்ளே எங்கேருந்து வேணால் ஆர்டர் புக் பண்ணிக்கலாம். ஓகே. வாட்ஸ்அப் நம்பரு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி இது பண்ணிடலாம். கண்டிப்பாக. அப்புறம் கால் பண்ணியும் நீங்கள் வந்து புக் பண்ணுறதா இருந்தால் புக் பண்ணிக்கலாம். ஓகே. 1 daysல வந்து உங்களுக்கு டெலிவரியும் வந்துடும். இன்றைக்கி புக் பண்ணுறீங்கன்னா நாளைக்கு வந்து டெலிவரி வரும். சில லொக்கேஷன் பொறுத்து. இப்போ நியர்பை இருக்கீங்க பாண்டிச்சேரி அப்படி இல்லைனா மதுரை அந்த மாதிரி ஐட்டம்னா வந்து ஒரே நாளில் உங்களுக்கு டெலிவரி வந்துடும். இல்லை லாங்கு டெல்லி அந்த சைட்லேருந்துலாம் வந்து இது பண்ணுறாங்கன்னா ஒரு 1.5 days அந்த மாதிரி. எல்லாமே ட்ரெயின், பஸ்ஸு, ஷிப்பிங்கு. டெல்லினாவே 1.5 days தானா? ஆமாம், அவ்வளோ சீக்கிரம் போயிடுதா? போயிடும். ஓகே. ஆனால் ஃபிஷ் எல்லாம் தாங்குது. ஃபிஷ் எல்லாமே நல்லா அதுக்கேற்ற மாதிரி ஃப்ரீயாக பேக் பண்ணி தான் நாங்கள் தருவோம். சூப்பர். ஸோ பார்த்துருப்பீங்க இவங்க வந்து எப்படி டெலிவரி மெத்தட்லாம் எல்லாமே சொல்லிட்டாங்க. எத்தனை நாளில் டெலிவரி ஆகும்ட்டா இவங்களோட ஃபோன் நம்பரை நம்மளோட வீடியோவில் போடுறேன், நம்மளோட டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன். ஸோ ப்ரோ இன்னொரு கொஸ்டின் நான் கேட்கணும்னு நினச்சேன். இப்போ ரீட்டெயிலில் வாங்கணும்னு நினைக்கிறாங்க, அவங்க இங்கே வரலாங்களா? வந்து வாங்கலாங்க. வரவங்க வந்து ஒரு மார்னிங் டைமில் இல்லைனா ஈவினிங் டைமில் வரணும். ரொம்ப வெயில் இருக்கிற டைமில் வந்து ஃபிஷ் வந்து நாங்கள் டேங்கில் பிடிச்சி தரமாட்டோம். சரி. ஏன்னா ஹீட்னால வந்து ஃபிஷ் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கான இது இருக்குது. சரி. வராங்கன்னா ஒரு மார்னிங் 10 o'clock வரணும். 10 o'clock. ஆமாம், 10 o'clock வரணும். ஈவினிங் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 4 o'clock மேலே வரலாம். ஈவினிங் 4 to 6 o'clock. ஓகே. சன்செட் ஆன பிறகு வரலாம். ஆமாங்க. இன் பிட்வீனில் வந்தால் நாங்கள் ஃபிஷ் கேட்ச் பண்ணி தரமாட்டோம். ஸோ நிறைய பேர் வந்து கேட்குறீங்க ரீட்டைலில் நீங்கள் வரலாம், ஆனால் உங்களுக்கு டைம் டியூரேஷன் இருக்குது. மார்னிங் 10 மணிக்குள்ளே வரணும். ஏன்னா இது ஃபார்ம். ஓகேங்களா? இது வந்து கடையில் தொட்டியில் வச்சு விற்கிற இடம் கிடையாது. இது ஃபார்ம்ன்றதுனால மீனை எடுக்க கொள்றதுக்குலாம் அதுக்கு ஒரு சர்டன் டைம் தான் இருக்குது. அந்த டைமில் தான் எடுப்பாங்க. மற்ற டைம்லலாம் எடுத்தால் ஃபிஷ் டேமேஜ் ஆகும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஈவினிங் பார்த்தீங்கன்னா சன்செட் ஆன பிறகு தான் அவங்க வந்து ஃபார்முக்குள்ளேயே வந்து இறங்கி ஃபிஷ் பிடிச்சி கொடுக்க முடியும். ஸோ இதெல்லாம் நீங்கள் மைண்டில் வச்சுட்டு வரலாம். அப்படி இல்லை எனக்கு இதெல்லாம் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இல்லை அப்புறம் நான் ஆன்லைன்லேயே புக் பண்ணிக்கிறேன்னா நீங்கள் ஆன்லைன்லேயே புக் பண்ணிக்கலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆன்லைன்லேயே புக் பண்ணுறது பெட்டர். நியர்பையாக இருந்தீங்கன்னா ஒரு 100 ஃபிஷ் வேணும், ஒரு 200 ஃபிஷ் வேணும்னா நீங்கள் டேரெக்டாக கூட இங்கே வந்து என்கொயரி பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம்.
ஸோ இவங்களோட முன்னா சொன்ன மாதிரி உங்களோட காண்டாக்ட் நம்பரை டிஸ்பிளேல போகிறேன், டிஸ்கிரிப்ஷனில் போகிறேன், உங்கள் லொக்கேஷன் முதல்ல எல்லாத்தையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் போகிறேன். ஸோ நீங்கள் காண்டாக்ட் பண்ணி என்ன வேணுமோ பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு எந்த டைமில் ப்ரோ காண்டாக்ட் பண்ணலாம்? நிறைய பேர் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுறது இல்லைன்னு சொல்கிறாங்க. மார்னிங் அதே மாதிரி தாங்க, மார்னிங் டைமு ஈவினிங் டைமில் காண்டாக்ட் பண்ணலாம். எந்தெந்த டைம் சொல்லுங்கள், டைம் சொன்னீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஒரு 8 o'clock இல்லை 10 o'clock அந்த ரேஞ்சில் கால் பண்ணலாம். ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் வந்து ஒரு 5 o'clock மேலே கால் பண்ணலாம். நாங்கள் ஓகே 10 மணிக்குள்ளே கால் பண்ணுங்கள், ஈவினிங் 5 மணிக்கு மேலே கால் பண்ணுங்கள். 5 to 9, 5 to 9, 9 o'clock வரைக்கும். ஓகே, 5 to 9 வரைக்கும் பண்ணுங்கள். மார்னிங் ஒரு 10 o'clock வரைக்கும் பண்ணுங்கள். நடுவில் வந்து அவங்க கொஞ்சம் பிஸியாக இருப்பாங்க, கால் எடுக்கலனா கூட நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், ஈவினிங் கால் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க. சரிங்களா? ஸோ பார்த்துருப்பீங்க, பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறதுக்கும் பாபா ஃப்ரம் மை சைட். ஸோ பாய் சொல்லுங்கள். பாய்.